என் சமகாலத்தில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க மூத்த வழக்கறிஞர் ஐசக் மோகன்லால் சார் அடிக்கடி நான் போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீதிமன்றங்கள் கோர்ட் அப்படின்றது வந்து டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் கவுன்சில் ஐசக் மோகன்லால் சார் மானசீகமாக வணங்கி இந்த பகிர்வை பகிர்ந்துக்கிறேன். என் சிற்றறிவு எட்டினதை பகிர்ந்துக்கிறேன். பிள்ளை பொறுத்தருங்க 1832 ஜனவரி 28 பிறந்து 1895 ஜனவரி 23 வரையும் வாழ்ந்த ஆளுமை. 1862 கொண்டு வந்த சார்ட்டர்டு சாசனம் மூலமாக தான் இந்தியர்கள் நீதிபதி இந்தியாவில் நீதிமன்றம் சென்னை, கல்கத்தா, மும்பையில் உருவாச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். 1862 சார்ட்டர். அதன் அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து முத இந்திய நீதிபதி அப்படியா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஆனவர் இந்த திருவாரூர் முத்துசாமி ஐயர். அவர் தான் முதல் ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் 1878 1878. அவர் இருக்கிற வரைக்குமே 1895 வரையும் அந்த பதவியை வகித்திருக்காரு. இவரோட ஆளுமை திறத்தை, வாழ்வியல் விளிமியங்களை பார்த்து அப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் சர் ஆர்த்தர் ஜான் ஹேமண்ட் கொலின்ஸ், கொலின்ஸ் இவருக்காக ஒரு சிலையை நிறுவி அதில் ஒரு செய்தியை ஆவணப்படுத்தியிருக்காங்க. அந்த செய்தி என்னென்னா, எ ஜட்ஜ் ஹூ ரிமூவ் ஹிஸ் ஃபுட்வியர் பிஃபோர் கிளைம்பிங் அப் த கோர்ட் டயாஸ் டு டெலிவர் ஜஸ்டிஸ். இதை ஆங்கில பத்திரிகையில் நிருபர் முகமது எஸ் இம்ரானுல்லா ஆவணப்படுத்தியிருக்காரு. எங்களை வளர்த்த சீனியர் கவுன்சில்ஸ் அவங்களோட வாழையடி வாழை மரபான லா ஸ்டூடெண்ட்ஸாக இந்த திருவாரூர் முத்துசாமி ஐயர் முதல்ல இந்தியன் நீதிபதி மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 1895 1878 ஜனவரி 25 1895 வரை இறக்குற வரைக்கும் முதல் இந்திய நீதிபதியாக சார்ட்டர்டு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் பதவி வகித்திருக்காங்க. அவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது தன்னோட காலணிகளை கீழே தன்னோட காலணிகளை கழட்டிட்டு தான் நீதியரசர் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அதற்கப்புறம் தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. அதான் எ ஜட்ஜ் ஹூ ரிமூவ் இஸ் ஃபுட்வியர் பிஃபோர் கிளைம்பிங் அப் த கோர்ட் டயாஸ் டு டெலிவர் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார் பெஞ்ச் டயாஸ். இதை பற்றி எனக்கு நடத்தின என்னோட சீனியர் கவுன்சில் திருமலை சார், சமகாலத்தில் வாழ்ந்த ஃபர்ஸ்ட் டிசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் ஜிகே சார், இப்போ என்னோடய சமகாலத்தில் வாழ்கிற அஜ்மல் கான் சார் சீனியர் கவுன்சில் கூட சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உருதில் இது ஜஸ்டிஸோட டெம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ வாழ்கிற மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் ஐசக் மோகன்லால் சார் இது டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏன் இது டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், ஏன் வந்து நீதிமன்றங்கள் கோவிலாக கருதியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு நீதிமன்றத்தை கோவிலாக கருதி வாழ்ந்த ஒரு நீதியரசர் இந்த திருவாரூர் முத்துசாமி ஐயர். அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ், அப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் 1895 கொலின்ஸ் வந்து ஒரு சிலை நிறுவியிருக்காங்க. அந்த சிலையில் இந்த வாசகம் இருக்குது, எ ஜட்ஜ் ஹூ ரிமூவ் ஹிஸ் ஃபுட்வியர் பிஃபோர் கிளைம்பிங் அப் த கோர்ட் டயாஸ் டு டெலிவர் ஜஸ்டிஸ். நீதி பரிபாலனம் செய்கிறதுக்கு அந்த இருக்கையில் அமர்றதுக்கு முன்னாடி தன்னோட காலணிகளை கீழே வச்சுட்டு இறையச்சத்தோட சரணாகதி தத்துவம்னு இந்த இந்து மார்க்கத்தில் சொல்கிற மாதிரி, மதத்தில் சொல்கிற மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இப்படியாக வாழையடி வாழையாக குருசீட மரபில் நீதித்துறையில் இருப்பவர்களின் பணியை வணங்குகிறேன். அவருக்கான சிலை வைக்கப்பட்டிருப்பதுன்ற தகவல் வரைக்கும் என் சிற்றறிவு கிட்டினதை பகிர்ந்திருக்கேன். பிள்ளை பொறுத்தல்க ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோகட் அண்ட் ரூல் யுவர் ஓனர். நான் தேங்க்யூ.